தமிழ்நாடு அரசு கல்லூரியிலிருந்து உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து எதுக்காக இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக தான் உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/1/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. www.annauniversity.education.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்ற எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லா ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன், அதாவது எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும். அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MIT சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஆக்சிபேட்டரி அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BE, BTech, ME, MTech, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது, உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டும் அண்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸ்ட்ரா அலவுன்ஸ் இந்த மாதிரி DA எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 ஜனவரி 2025 அன்னைக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்டோட நேமை வந்து, அதாவது நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது தேவையில்லை. டு பி ஃபில் பை அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய நேமு கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்லேயும் அண்டு நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு ரீசெண்டாக இருக்கிறதா நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, அதாவது நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி அண்ட் உங்களுடைய கேட்டகிரி வந்து கேட்டிருக்காங்க. SC, ST, OBC இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிக்கு கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுடைய அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிங்களா, பார்ட் டைமாக படிச்சிங்களா, உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய டிவிஷன் அண்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனும் கேட்டிருக்காங்க. அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிவிஷனில் வந்து ஒர்க் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணீங்க, அண்ட் உங்களுடைய பீரியட் ஆஃப் டைம் ஃப்ரம் டூ வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நேச்சுரல் ஒர்க், அந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் ஏதாவது குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தனியாகவே மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷனில் வந்து ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை வந்து என்ட்ரி பண்ணிட்டு அண்ட் டேட் அண்ட் பிளேஸை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிடச்சிரும். அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும். ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான் எல்லா கவர்மெண்ட் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பும் நம்ம சேனலை வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.